25 அன்று மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதுடன் சோதனைக்கு பின்பு மேல் விசாரணை நடத்தி 11/4/2025 அன்று விளக்கமான செய்தி குறிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்தது, மாண்புமிகு வன மற்றும் காவல்துறை அமைச்சர் திரு கே பொன்முடி அமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை மற்றும் இந்து மதத்தை பற்றியும் பெண்களை பற்றியும் அவர் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது அவதூறாக பேசியதால் அமைச்சர் பதவி ஏற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறிய செயலாகும். அடுத்தது, மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்களின் துறையான டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் கடைகள் தனியார் மதுபான ஆலைகள் மத்திய அமலாக்கத்துறை 6/3/2025 அன்று சோதனை நடத்தினார்கள். முதற்கட்டமாக சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடுகள் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை செய்தி வெளியிடப்பட்டுள்ளன. எனவே மேற்காணும் காரணங்களுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் செயல்படும் அமைச்சரை மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வர நாங்கள் கடிதம் கொடுத்து இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அனுமதி கொடுத்தும் அனுமதி மறுக்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதற்கு முன்பு அவையில் இப்படி அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகின்ற பொழுது 1952, 57 எடுத்திருக்கிறாங்க, 57, 62 எடுத்திருக்கிறாங்க, 1962, 1967 எடுத்திருக்கிறாங்க, 1967, 1970 எடுத்திருக்கிறாங்க, 1971, 1976 எடுத்திருக்கிறாங்க, 1977, 1980 எடுத்திருக்கிறாங்க, 1980, 1984 அவையில் பேசுவதற்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க, 1985, 1988 இடைப்பட்ட காலம் எடுத்திருக்கிறாங்க, 2001, 2006 வாக்கெடுப்பு நடத்தல எடுத்திருக்கிறாங்க. இப்படி கடந்த காலத்தில் இப்படி அரசின் மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அதை அப்பொழுது இருந்த சட்டப்பேரவை தலைவர்கள் அனுமதி கொடுத்து சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுகின்றது. அதைத்தான் மேற்கோடு காட்டி நாங்கள் பேசினோம். எங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுத்த காரணத்தினாலே நாங்கள் வெளியிடப்பு செய்திருக்கின்றோம். நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் அரசியல் மீதான அந்த நம்பிக்கையின்மை தீர்மானம் எடுக்கிறாங்க. 10 நாட்களுக்கு முன்பு கூட அதிமுக கொடுத்த சபாநாயகர் மீதான நம்பிக்கை இந்த தீர்மானத்தை எடுப்பதில் என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? அதுதாங்க அவங்க தான் சொல்ல வேணும். நாங்கள் செய்தித்தாள்லையும் ஊடகத்திலையும் அன்றாட செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. மக்களிடத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு துறைகளிலே சோதனை நடத்தி இந்த சோதனை அடிப்படையிலே செய்தியில் வெளியிடுகின்றன. இந்த துறையில் இவ்வளவு கோடிக்கு முறைகேடு நடந்திருக்கு. இந்த துறையில் இருக்கிற அமைச்சர் உறவினர்கள் அவருடைய இல்லத்தில் அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்று வெளியிடப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு அமைச்சர் இந்து மதத்தை புண்படுத்துகின்ற விதமாகவும் பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாகவும் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் முக்கிய பிரச்சனையா இந்த ஆட்சிக்கு தெரியல. இதையெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் அவையிலே இந்த விதி எண் 72 கீழ் கொண்டு வந்தோம். அது அனுமதி கொடுக்க மறுத்த காரணத்தில் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு முக்கிய பிரச்சனை. இன்றைக்கு உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் அன்றாட செயல் வந்து கொண்டு இருக்கின்றது. ஆக இந்த செய்தி என்ன என்று விளக்கமாக இந்த அரசு தான் விளக்க வேண்டும். அதை அரசினுடைய கடமை. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வரும். இதில் இந்த அரசு என்னென்ன இப்படி அமலாக்கத்துறை மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை விளக்க வேண்டியது அரசுடைய கடமை. அதை விட்டுட்டு நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை, நாங்கள் கொண்டு வந்த இந்த 3 கோரிக்கையும் நிராகரித்து பேசுவதற்கு அனுமதி கொடுக்காம எங்களை கொடுக்கல. அதனால் நாங்கள் வேறு வழி இல்லை, நாங்கள் வெளிநடப்பு செய்யணும். அது என்னைக்கு பரிசீலனை வரப்போகுது? இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. பரிசீலனை கொண்டு போயிடுவாங்க. ஏன் இதே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது எத்தனை முறை 0 ஹவரில் பிரச்சனை எழுப்பினாங்க. பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே, கூட்டணி ஆட்சி இல்லை என்று கூறி எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்.
சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே, கூட்டணி ஆட்சி என்று கூறவில்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.